வணக்கம். இன்னைக்கு நாம ஜான் டாலிஃபிட்சனோட டெத் தி எண்ட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகத்திலிருந்து சில ஆழமான விஷயங்களை பத்தி பேச போறோம். இது உங்களை நீங்களே இன்னும் பெட்டர் ஆக்குங்கன்னு சொல்ற வகை புத்தகம் இல்ல, அப்படித்தானே? இல்லவே இல்ல. நிச்சயமா இல்ல. இது ஒரு ஒரு முற்றிலும் வேற பார்வைங்க. இந்த சுய முன்னேற்றம், எப்ப பார்த்தாலும் நம்மள நாமே மேம்படுத்திக்கணுங்கிற ஓட்டத்துக்கு அந்த பக்கம், வாழ்க்கை அதோட முழுமையோட, அதாவது முதுமை, இறப்பு, சில சமயம் வர குழப்பங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து எப்படி ஏத்துக்கிறது, அதுல தான் உண்மையான விடுதலை இருக்குன்னு டாலிஃபிட்சன் சொல்றாங்க. ஆமா. இன்னைக்கு அவங்களோட சொந்த அனுபவங்கள், அந்த இருமையற்ற ஆன்மீக பார்வை, இதெல்லாம் வச்சு அந்த விடுதலையை நோக்குன அவங்க பயணத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது வெறும் புத்தகத்தை பத்தி சொல்றது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை பத்தின சில முக்கியமான கேள்விகளை எழுப்புன்னு நம்புறேன். ஆமா, அந்த சுய முன்னேற்ற சக்கரம்னு சொல்றோமே, அதுலேருந்து இறங்கறத பத்தி பேசுறாங்க. அதுவே நிறைய பேருக்கு கொஞ்சம் சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த வழக்கமான சுய முன்னேற்ற கருத்துக்களை இந்த புத்தகம் கேள்வி கேக்குது? ஜோகெட்சு நார்மன் ஃபிஷரோட ஒரு மேற்கோள் ஞாபகம் வருது. பயிற்சிங்கிறது மனுஷனோட பிரச்சனைகளை ஜெயிக்கிறது பத்தி இல்ல, நம்ம வாழ்க்கைய அப்படியே ஏத்துக்கிறது, துன்பத்தோட சேர்த்து. இது டோலிப்சனோட மையக்கருத்தை நல்லா சொல்லுது இல்லையா? ஆமா, மிகச்சரியா சொன்னீங்க. டோலிப்சன் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நாம எப்பவுமே நம்மள சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும், திறமையா இருக்கணும். இந்த ஒரு ஒரு பிரஷர் இருக்குல்ல, இருக்கு. அதுலேருந்து விழுபடுறதுல ஒரு ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குங்கிறாங்க. அவங்க முதுமையை எப்படி சொல்றாங்க பாருங்க. பயனற்ற தன்மை, கட்டுப்பாட்டை இழக்கிறது, ஒண்ணுமில்லாம போறது, எல்லாத்தையும் விட்டுடுறது, இதுல இருக்கிற ஒரு சாகசம் அப்படிங்கிறாங்க. இது ஏதோ இழப்ப பத்தி சொல்ற மாதிரி இல்ல, ஒரு எதிர்பாராத விடுதலைய சொல்ற மாதிரி இருக்கு. பயனுள்ளதா இருக்கிறதுல இருந்து விடுதலை கேட்கவே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன்னா நாம எல்லாரும் பயனுள்ளதா இருக்கதானே முயற்சி செய்றோம். இந்த பயனற்ற தன்மையில எப்படி ஒரு சாகசம் இருக்க முடியும்? இது நிறைய பேருக்கு ஏத்துக்க கஷ்டமா இருக்குமே. உண்மைதான். அது ஏன்னா நம்ம சமூகம் பயன், உற்பத்தி, கட்டுப்பாடு இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா டோலிப்சன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடையாளங்களை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு நாம கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம். அது ஒரு நிரந்தர டென்ஷன், ஒருபோதும் திருப்தி அடையாத ஒரு நிலை. முதுமையிலையோ இல்ல வாழ்க்கையோட சில கட்டங்கள்லையோ இந்த கட்டுப்பாடு நம்ம கையை விட்டு போகும்போது அதை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா சரி போகுது அப்படின்னு அதோட போறதுல ஒரு லேசான தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ. இனிமே யார்கிட்டையும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை. நாம நம்ம மேல சுமந்துட்டு இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற சுமையில ஒரு பகுதி அது தானா கீழே இறங்கிடுது. இது அவங்களுடைய ஆன்மீக பார்வையோடையும் சம்பந்தப்பட்டது இல்லையா? அவங்க பேசுற ஆன்மீகம்ங்கிறது நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி மத நம்பிக்கை, சடங்கு இதெல்லாம் இல்ல. ஆன்மா வேற, உடல் வேற, இல்ல ஆன்மீகம் வேற, உலக வாழ்க்கை வேற அப்படிங்கிற பிரிவினைகளையும் தாண்டி போற மாதிரி தெரியுது. ஆ, அது ரொம்ப நேரடியான அடிப்படையான ஒரு பார்வைங்க. டோலிப்சனை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னா வாழ்க்கையோட எந்த பகுதியையும், அது தியானமா இருக்கலாம், உடம்பு வலியா இருக்கலாம், இல்ல ஒரு அரசியல் விஷயமா இருக்கலாம், எதையுமே பிரிச்சு பார்க்காம எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஆட்டத்தோட பகுதி தான் பார்க்கறது. இத இருமையற்ற பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இருமையற்ற பார்வை. ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா இப்ப கடலும் அலையும் இருக்குல்ல, அது ரெண்டும் வேற இல்ல, ஒண்ணுதான். அலை பார்க்க கடல்ல இருந்து தனியா தெரிஞ்சாலும் அது கடலோட ஒரு வெளிப்பாடு தான் இல்லையா? சரி. அதே மாதிரி வாழ்க்கையோட எல்லா விஷயங்களும், நல்லது, கெட்டது, அழகு, அசிங்கம் எல்லாமே அந்த ஒரே யதார்த்தத்தோட வெளிப்பாடுகள் தான். அவங்க கவனம் செலுத்துறது நேரடியான அனுபவத்துல, இந்த இங்கே இப்பங்கிற கணத்துல முழுசா இருக்கிறதுல. ஆஹா, ஒரு மலையோட வெயில் பண்ற உச்சி மட்டும் இல்ல, அதோட இரண்ட பள்ளத்தாக்குகளும் சேர்ந்ததுதான் முழு மலைங்கிற மாதிரி. சரி, இந்த ஏத்துக்கிற மனநிலை, முதுமை, இறப்பு மாதிரி கஷ்டமான விஷயங்களை அவங்க எப்படி பார்க்கறாங்கங்கிறதோட நல்லா பொருந்துது. முதுமைய நம்ம சமூகம் பெரும்பாலும் மறைக்க பாக்குது, இல்ல தள்ளி போட முயற்சி பண்ணுது. முடிக்கு சாயம் போடுறது, சர்ஜரி பண்றது, இதெல்லாம் பத்தி டோலிஃபிஷன் என்ன நினைக்கிறாங்க? இது அவங்க நேரடியாவே சொல்றாங்க. வயசாகிறத ஒரு வியாதி மாதிரி, இல்லனா எப்படியாவது தடுத்தாக வேண்டிய ஒண்ணு மாதிரியும் நம்ம பார்க்கறத சுட்டி காட்டுறாங்க. இளமையா தெரியணும்னு நம்ம பண்ற முயற்சிகள் எல்லாமே வாழ்க்கையோட அந்த இயற்கையான ஓட்டத்தை, அதோட மாற்றங்களை ஏத்துக்க நாம எவ்வளோ தயங்குறோன்னு காட்டுதுங்கிறாங்க. முதுமையை அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, ஒரு நீண்ட சரணடைதல்,
தேவையில்லாததெல்லாம் உதிர்ந்து போறது, மெதுவா அவிழ்ந்து போறது, அன்ராவலிங். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். அவிழ்ந்து போறது. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கலாம். ஆனா அவங்க பார்வையில இது ஒரு சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி. ஆனா இந்த அவிழ்ந்து போதல்ங்கிறது கண்ணியம் பத்தி நாம பொதுவா வச்சிருக்கிற எண்ணத்தோட மோதுது. கண்ணியம்னா எப்பவும் கட்டுப்பாட்டோட, உணர்ச்சிகளை அடக்கி நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா முதுமையும் சரி, நோயும் சரி, இறப்பும் சரி, அப்படி இருக்கிறது இல்லையே. இது டாலிஃபன்ஸ் எப்படி பாக்குறாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டாலிஃபன்ஸ் கண்ணியம் பத்தி நாம வச்சிருக்கிற இந்த இறுக்கமான எண்ணத்தை உடைக்கிறாங்க. உடம்பு கட்டுப்பாட்டை இழக்கிறது, சில திரவங்கள் கசியறது, சில சமயம் குழப்பமான நிலை, இதையெல்லாம் நாம கண்ணியம் இல்லாதது, அசிங்கமானது, அவமானகரமானதுன்னு பார்க்கறோம். அவங்க தன்னோட ஓஸ்டமி பை அனுபவத்தை பத்தி எழுதுறாங்க. சில ஆபரேஷன்களுக்கு பிறகு கழிவுகளை சேகரிக்க வயித்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பை. ஆமா. அந்த பையனை சமாளிக்கிறதுல இருக்கிற கஷ்டங்கள், சில சமயம் அது லீக் ஆகிறது, அதனால் வர்ற குழப்பங்கள், இதையெல்லாம் அவங்க மறைக்காம சொல்றாங்க. அவங்க கேக்குறாங்க, இதுவா கண்ணியமில்லாம போறது, இல்ல இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தமா? அவங்க அம்மா பொது இடத்துல குடல் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு சம்பவத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கஷ்டமானவே தான், சங்கடமானவே தான், சந்தேகமே இல்ல. ஆனா அதை கண்ணியமற்றவேன்னு முத்திரை குத்துறது, வாழ்க்கையோட ஒரு யதார்த்தத்தை நாம ஏத்துக்க மறுக்கிறோன்னு அர்த்தங்கிறாங்க. உண்மையான கண்ணியம்ங்கிறது இந்த யதார்த்தத்தை பயப்படாம நேருக்கு நேரா பாக்குறதுல தான் இருக்குது. அதுதான் உங்க பார்வை. சரி, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? இத பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அவங்களோட பார்வை ரொம்ப நேரடியானதுங்க. கிட்டத்தட்ட பௌத்த சிந்தனைகள் மாதிரி இருக்கு. மரணம்ங்கிறது ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லைன்னா மயக்க நிலை மாதிரிங்கிறாங்க. சுயநினைவு போயிடும். அந்த நான், அந்த தனிப்பட்ட நான்கிற உணர்வு, அது இல்லாம போயிடும். அதனால மரணத்தை பத்தி கவலைப்படவோ பயப்படவோ அந்த நான் அப்ப அங்க இருக்காது. ஓஹோ. இறப்ப பத்தின பயம்ங்கிறது நம்ம முழிச்சிருக்கும் போது நம்ம மனசுல வர்ற ஒரு எண்ணம் இல்லைன்னா ஒரு உணர்ச்சி மட்டும்தான். அது நடக்கும்போது அதை அனுபவிக்க நாம இருக்க மாட்டோம். இதுதான் அவங்க சொல்றது. இது நிலையற்ற தன்மை, அப்புறம் சுயம்னு நாம நினைக்கிறோமே, அது உண்மையில என்ன? இத பத்தின அவங்க கருத்துக்களுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அவங்க அம்மா டொரோத்தியோட மரணத்தை பத்தி சொல்றாங்களே, அந்த காட்சி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. குமிழிகள் ஊதுறது, உடம்பு சில்லுன்னு ஆகுறது, கடைசியில சாம்பலா மாறுறது. இதுல இருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க? அந்த அனுபவம் அவங்களுக்கு என்ன உணர்த்துதுன்னா, டொரோத்தின்னு ஒரு தனிப்பட்ட நிலையான ஒரு நபர் அப்படி ஒன்றும் உண்மையில எப்பவுமே இருந்ததில்ல அப்படிங்கிறது தான். வாழ்க்கை ஒரு குமிழி மாதிரிங்கிறாங்க. குமிழி உடையும் போது என்ன ஆகுது? காத்தோட கலந்துடுது. ஆமா, உள்ள இருந்த காத்தும் வெளியில இருக்கிற காத்தும் ஒண்ணுதான்னு தெரியுது. அது எப்பவுமே அப்படித்தான் இருந்துச்சு. டொரோத்திங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு செயல்பாடு, ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க, மரணம்ங்கிறது ஒரே நேரத்துல திரும்பி வர முடியாத கடைசி எல்லை, அதே நேரத்துல எந்த எல்லையுமே இல்லாத ஒண்ணு. அப்படின்னா ஒரு உருவம் மறையுது, ஆனா அது எதுல இருந்து வந்துச்சோ அந்த மூலம், அந்த வெறுமையில இருப்பு, அது அப்படியேதான் இருக்கு. இந்த தொடர்ச்சிங்கிறது ஒரு மாயன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஃபிளிப் புக் இல்ல சினிமா படம் மாதிரி. ஆமா, அது ஒரு அருமையான உதாரணம். தனித்தனி படங்களை வேகமா ஒண்ணு பின்னாடி ஒண்ணா பார்க்கும்போது ஒரு இயக்கம் தொடர்ந்து நடக்கிற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? ஆமா. அது மாதிரி தான் கணத்துக்கு கணம் மாறிட்டு இருக்கிற எண்ணங்கள், உணர்வுகள், உடம்புல வர்ற உணர்ச்சிகள், இது எல்லாத்தையும் சேர்த்து நான்னு ஒரு தொடர்ச்சியான நிலையான ஆள் இருக்கிற மாதிரி நாம கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா உண்மையில ஒவ்வொரு கணமும் புதுசு. எதுவுமே அப்படியே நிக்கிறதில்ல. சுயம்ங்கிறது ஒரு திடமான பொருள் இல்ல, அது ஒரு செயல்பாடு, ஒரு தோற்றம். இது மறுபடியும் அந்த இருமையற்ற பார்வைக்கு வருது. உருவம்ங்கிறது வெறுமையோட வெளிப்பாடு, வெறுமைதான் உருவமா தெரியுது. ஃபார்ம் இஸ் எம்ப்டினஸ், எம்ப்டினஸ் இஸ் ஃபார்ம். அலைங்கிறது கடலோட செயல்பாடு, அது மறைஞ்சாலும் கடல் இருக்கு. அவங்க சொல்ற கண்ணாடி அனுபவங்கள் கூட இந்த நிலையற்ற தன்மையையும் சுயத்தோட மாயத்தன்மையும் காட்டுது. ஒரு தடவை கண்ணாடியில அவங்க அம்மா வயசான மாதிரி அவங்க முகமே தெரியறதும், அப்புறம் அது நடுத்தர வயசுல இருக்கிற தன்னோட முகம்தான் உணர்றதும், இன்னொரு சமயம் அவங்க அம்மா நினைவு நாள்ல தன் தலையோட பின்பக்கத்தை பார்த்து அது அவங்க அம்மா மாதிரியே இருக்குன்னு நினைச்சு அப்புறம் அது தான் உணர்றதும். ஆமா, இந்த அனுபவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானவை. இது என்ன பண்ணுதுன்னா, நாம எதிர்காலத்தை பத்தி கற்பனை பண்றது இல்லனா கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறது, இதிலிருந்து நாம இழுத்து இந்த நிகழ்காலத்தோட உடனடித்தன்மைக்கு கொண்டு வருது. நம்ம எப்பவுமே ஒரு கதை மாதிரி நம்ம வாழ்க்கை நினைக்கிறோம். ஒரு கடந்த காலம், ஒரு நிகழ்காலம், ஒரு எதிர்காலம் உள்ள நான். ஆனா டோலிப்சன் சொல்ற மாதிரி இருக்கிறது இந்த இங்கே இப்ப மட்டும்தான். இந்த ஒரு கணத்துல தான் எல்லாம் தோன்றி மறையுது. அந்த கண்ணாடியில தெரிஞ்சது நான்கிற ஒரு நிரந்தரமான பிம்பம் இல்ல,
அந்தந்த கணத்தோட தோற்றம் மட்டும்தான். சரி, வாழ்க்கையோட இனிமையான பக்கங்களை மட்டும் இல்லாம கஷ்டமான பக்கங்களையும் ஏத்துக்கிறத பத்தி பேசணும். துன்பம், தப்பெண்ணங்கள் இதெல்லாம் அவங்க எப்படி பாக்குறாங்க? அவங்கள ஓரின சேர்க்கையாளர்னு சொல்லி விமர்சிச்ச தபால்காரர், இல்லனா அவங்கள பிசாசுன்னு சொன்ன பெண்மணி, இந்த மாதிரி அனுபவங்களை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா? ஆமா, அந்த அனுபவங்கள் வழியா அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சமூகத்துல இருக்கிற தப்பெண்ணங்கள் நமக்குள்ள எவ்வளவு ஆழமா இருக்குங்கிறதும், அந்த வழி எப்படி நமக்கே தெரியாம விருப்பம் மாறுதுங்கிறதும் தான். அந்த தபால்காரர் விஷயத்துக்கு அப்புறம் தனக்குள்ளேயும் இனவரி, பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் வந்ததை அவங்க ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிறாங்க. இது கேட்க சங்கடமா இருந்தாலும் ஒரு நேர்மையான சுயபரிசோதனை. ஒடுக்கப்பட்டவங்க கூட எப்படி சில சமயம் ஒடுக்கிறவங்களோட மனநிலைக்கு போக முடியுங்கிறதையும், வழி எப்படி கசப்பா மாறுங்கிறதையும் இது காட்டுது. இத அவங்க நல்லது கெட்டது, சரி தவறு, ஒடுக்குப்பவர் ஒடுக்கப்பட்டவர் இந்த மாதிரி பிரிச்சு பார்க்காம அதுக்கு மேல பாக்குறாங்க. வாழ்க்கைனா ரோஜா தோட்டமும் இருக்கும், சித்திரவத முகாமும் இருக்குங்கிற யதார்த்தத்தை மறுக்காம அதை முழுசா ஏத்துக்கிறத பத்தி பேசுறாங்க. மிக சரி. வாழ்க்கையோட இந்த முழுமையான, சில சமயம் முரண்பாடான தன்மையை அவங்க ஏத்துக்கிறாங்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையான ஆன்மீக விளக்கங்களை அவங்க சொல்றதில்ல. அதே சமயம் திக் நாட் ஹேண்ட் சொல்ற மாதிரி சேர் இல்லாம தாமரை இல்லைங்கிற கருத்தை அவங்க எதிரொலிக்கிறாங்க. அதாவது கஷ்டமான இருண்ட அனுபவங்கள் கூட ஆழமான புரிதலுக்கும் இரக்கத்துக்கும் வழிவகுக்கும். அதை வெறுமனே கெட்டதுன்னு ஒதுக்கிட முடியாது. அதுவும் வாழ்க்கையோட ஒரு அங்கம். அவங்களோட புற்றுநோய் பயணமும் இதைத்தானே காட்டுது. நோயை கண்டுபிடிச்சத அவங்க காய்ந்த மலக்குச்சின்னு சொல்றாங்க. இது ஒரு புகழ்பெற்ற ஜென்கோன். ரொம்ப சாதாரணமான, ஏன் அசிங்கமா திரியிற விஷயத்துல கூட ஆழமான உண்மையை பார்க்க முடியும்னு சொல்றது. அவங்க ஓஸ்டமி பைய தனியார் மீன் தொட்டின்னு கொஞ்சம் நகைச்சுவையா சொல்றது. இதெல்லாம் கஷ்டமான யதார்த்தத்துக்குள்ளேயும் அழக பாக்குற ஒரு விளையாட்டு தன்மையோட அணுகிற அவங்களோட திறமைய காட்டுது. அந்த ஓஸ்டமி பையோட வாழ்ற அனுபவம், அதிலும் குறிப்பா அதை ஒரு கையால சமாளிக்கிற நிலைமை, இது கண்ணியம் பத்தின நம்ம இறுக்கமான எண்ணங்களை திரும்ப திரும்ப கேள்வி கேட்குது. அதே மாதிரி மன அழுத்தத்துக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஜோலாஃப்ட் மருந்து பத்தின அனுபவமும் முக்கியமானது. அது கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தாலும் பக்க விளைவுகளையும் கொடுத்துச்சு. இது அவங்களுக்கு உடல் மனம் ரெண்டும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்கணும், நம்ம அனுபவத்துல நம்ம உடம்போட உயிரியல் வேதியியல் மாற்றங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்குன்னு ஆழமா புரிய வச்சுது. ஆமா. அப்புறம் அவங்களுக்கு தூக்கத்துல மூச்சு நின்னு போற வியாதி, ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னு கண்டுபிடிச்சதும் இதோட சேர்த்து பார்க்கணும். வெறும் மனசளவுல இல்லனா ஆன்மீக தீர்வுகள் மட்டும் பத்தாது. நம்ம உடம்பு நிலை, மூளையோட கெமிஸ்ட்ரி, இதுக்குள்ள நம்ம உணர்வுகள்லயும் மனநிலையிலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது இது நல்லா சொல்லுது. எல்லாத்துக்கும் தியானம் பண்ணா சரியாயிடும்னு நினைக்கிற அந்த எளிமையான தீர்வுகளை இது கேள்வி கேக்குது. மிக முக்கியமான விஷயம், டாலிப்சன் சொல்றது உடல், மனம், நம்ம சூழல், ஆன்மீகம் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு முழுமையான பார்வை. உன்னை மத்ததுலேருந்து பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. கடைசியா அவங்க பேசுற பாதையற்ற பாதை, பாத்லெஸ் பாத், அப்புறம் இப்ப வாழ்தல், இத பத்தி பார்க்கலாம். தியானத்தை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க? அதுவும் நம்ம வழக்கமா புரிஞ்சிக்கிறதுல இருந்து மாறுபடுதா? ஆமா, தியானம்னா மனசை அடக்க முயற்சி பண்றதோ இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைய போராடுறதோ இல்லைங்கிறாங்க. அதுக்கு பதிலா அது இங்கே இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஆழமா ஒரு ஆர்வத்தோட கவனிக்கிறது. மெல் விட்ஸ்மனோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, யதார்த்தத்துல ஒரு ஆழ்ந்த ஊறல், a deep soak in reality. எதையும் மாத்த நினைக்காம அது இருக்கிற மாதிரி இருக்க அனுமதிக்கிறது. இது ஒருவித முயற்சியே இல்லாத முயற்சி மாதிரி. அப்போ விழிப்புணர்வு, அவேர்னஸ்ங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு கடைசி நிலை இல்லையா? இல்ல, அது ஒரு நிரந்தரமான சொத்து மாதிரி இல்ல. அது கணத்துக்கு கணம் நடக்கிற ஒரு செயல்பாடு. நாம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிற கருத்துக்கள், நம்பிக்கைகள், அடையாளங்கள் இதையெல்லாம் பிடிச்சுக்காம அதை அந்தந்த கணத்திலேயே விட்டுடுறது. டையிங் டு த நோன். இது ஒரு தொடர்ச்சியான சரணடைதல். இத்தனை வருஷ தேடலுக்கு அப்புறம் டோலிஃபஸன் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க தேடின அந்த உண்மையான வீடு வேற எங்கேயோ எதிர்காலத்துல இல்ல, அது இந்த இங்க இப்பங்கிற கணத்துல தான் இருக்குங்கிறது தான். இதுதான் இந்த பாதையற்ற பாதையோட சாரம். நாம போய் சேர வேண்டிய இடம்னு ஒண்ணு இல்ல, ஏன்னா நாம ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். அருமை. இன்னைக்கு நாம ஜான் டோலிப்சனோட சிந்தனைகள்ல நல்லா ஆழமா போயிட்டு வந்திருக்கோம். நம்ம குறைபாடுகளை, முழுமையா இல்லாத தன்மையை ஏத்துக்கிறதுல இருக்கிற விடுதலை, சுய முன்னேற்றம்ங்கிற கட்டாயத்திலிருந்து விடுபடுறது, வாழ்க்கையை இருமையற்ற தன்மையோட அதோட எல்லா பக்கங்களையும் ஏத்துக்கிட்டு பாக்குறது, முதுமையையும் இறப்பையும் இயற்கையான தவிர்க்க முடியாத விஷயங்களா புரிஞ்சுக்கிறது, கஷ்டமான குழப்பமான அனுபவங்களுக்குள்ள கூட அழகையும் அர்த்தத்தையும் தேட முயற்சி பண்றது,
இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேசினதுல முக்கியமான விஷயங்கள் நினைக்கிறேன். ஆமா, இந்த கருத்துக்களை நீங்க கேட்கும்போது உங்க சொந்த வாழ்க்கை அனுபவங்களோட, அதாவது முதுமை பத்தின உங்க எண்ணங்கள், நீங்க இழப்புகளை சந்திச்ச விதம், இல்லனா எப்பவும் இன்னும் சிறப்பா இருக்கணுங்கிற அந்த அழுத்தம், இதோடெல்லாம் இது எப்படி பொருந்துதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். டோலிப்சனோட பார்வை உங்களுக்கு எந்த வகையில சரின்னு படுது, இல்ல எங்கேயாவது முரண்படுதா? நிறைவா ஒரு சின்ன கேள்வியோட முடிக்கலாம். டாலிப்சன் அவங்க புத்தகத்துல வயசாகும்போது பாலியல், காதல் மேல இருந்த ஆர்வம் குறையறதுல ஒரு நிம்மதி இருக்கணும், சில சமயம் சிறுநீர் கசிவுக்கு லீக்கேஜ் பேட்ஸ் போடுறது மாதிரி உடம்புல வர்ற மாற்றங்களை ரொம்ப இயல்பா ஏத்துக்கிறதாவும் எழுதுறாங்க. இது நம்மள யோசிக்க வைக்குது. நம்மளோட முதுமை பயணம் பத்தியோ இல்ல வெறுமனே நாம இருக்கிற நிலையை ஏத்துக்கிறது பத்தியோ நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சமூக எதிர்பார்ப்புகள் என்ன, இல்லனா நமக்கே உள்ளுக்குள்ள ஆழமா இருக்கிற பயங்கள் என்னவா இருக்கலாம், எதை விடுவிக்கிறதுல நமக்கு விடுதலை கிடைக்கலாம். இது நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு.